அம்பகம் கண்ணாடி கழட்டும் பயிற்சி. முதல் ஒரு அரை மணி நேரம் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு பயிற்சிக்கு பெயர் நிகழ்கால மனப்பயிற்சி. இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா கண்ணாடியை கழட்டலாம். இந்த பயிற்சியை பல வருடங்களுக்கு முன்பு நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. நிகழ்கால மனப்பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு முன்னால், அதாவது கண்களில் தெரியும் விஷயத்தை பற்றி யோசித்தால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வருங்காலத்தில் இருக்கிறீர்கள் அல்லது இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள். ஒன்று பாஸ்டில் திங்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஒன்று நாளைக்கு நடக்கிற விஷயத்தை யோசிச்சுட்ருப்போம், நேற்று நடந்த விஷயத்தை யோசிச்சுட்ருப்போம். இப்போ கண்ணு முன்னால் தெரிய விஷயத்தை யோசிச்சோம்னா அது ப்ரெசண்ட், நிகழ்காலம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக வெளிநாடு போகிறீங்க, சிங்கப்பூர், துபாய், ஏதோ அமெரிக்கா, எங்கேயாவது போகிறீங்க. எப்படி இருக்கும்? அந்த ஃப்ளைட் இறங்கி அப்படி வெளியே வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக நாம் வெளிநாடு போயிருக்கோம். நம்ம கண்கள் என்ன பண்ணோம், அப்படியே பார்க்கும். அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே ஊர் எப்படி இருக்குது, பில்டிங் எப்படி இருக்குது, டாக்ஸி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தியானங்க. ஞானிகள் எப்பொழுதுமே கண்ணுக்கு முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி யோசிப்பார்கள், அந்த முழு கவனத்தோடு இருப்பார்கள். அவர்கள் கண்ணாடி மாட்டி இருக்க மாட்டார்கள். அதுக்காக கண்ணாடி மாட்டினவங்கெல்லாம் ஞானி இல்லைன்னு சொல்ல வரலைங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முழு கவனமும் நமது கண்களில் தெரியும் காட்சிகளை பற்றி யோசிக்கும் நபர்களுக்கு கண்ணாடி தேவையில்லை.